நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடன் இணைவது லதா ராணி. கிளாஸுக்கு ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, இந்த வேக வைத்த நேந்திரம் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கே இதனுடைய பலன் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. என்னுடைய பையன் கணைய வியாதியில் ஒரு 1.5 வருஷம் சரியாக ஃபுட் எடுத்துக்கல. ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 kg வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2024 ஜான்வரியிலேருந்து அவன் ஸ்கூலு ERCP முடித்து அவன் ஜான்வரி 24ல் தான் கிளாஸுக்கு போகிறான். அப்போ அவனுக்கு சுத்தமாக சத்தே கிடையாது உடம்புல. பார்த்திங்கன்னா அவனுடைய புக்கு பேக்கெல்லாம் எல்லாமே ஸ்கூலில் தான் இருக்கும். இவன் சும்மா அப்படியே டெய்லியும் போயிட்டு வந்துடுவான். ஏன்னா அந்த பேக்கை தூக்குறதுக்கு கூட அவனுக்கு எனர்ஜி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா கலந்த சத்து மாவு கஞ்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அது கூட பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம், அது இந்த வேக வச்ச நேந்திரம் பழம் டெய்லி ஒரு பீஸ் அப்படியே ஒரு பழத்தை அப்படியே வேக வச்சு காலையில் ஒரு பீஸு, மத்தியானம் ஒரு பீஸ், சாயந்தரம் ஒரு பீஸ் அப்படி கொடுப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதம் அந்த கஞ்சி, இந்த முளைக்கட்டின சுண்டல், அதுக்கப்புறம் இந்த பழம், இந்த 3 தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்குவோம். அப்போ இப்படி தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேந்திரம் பழத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். முளைக்கட்டினதெல்லாம் அப்புறம் தான் கொடுத்தேன். இந்த நேந்திரம் பழமே ஒரு மாதம் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த பேக்கெல்லாம் தூக்க முடியாமல் 1 லிட்டர் வாட்டர் கேன் கூட தூக்க முடியாமல் இருந்தவன் அந்த 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட் தூக்குறதுக்கு உண்டான சக்தி அவனுக்கு கிடச்சிது. அதனால் இப்போது என்னுடைய உடம்புல எனக்கு பலனே இல்லை, சக்தியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த வேக வச்ச நேந்திரம் பழத்தை சாப்பிட்டே வரும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல தெம்பு கிடைக்கும், சக்தி கிடைக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், நமக்குள்ள ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வேக வச்ச நேந்திரம் பழத்தை சாப்பிட்டு இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள இந்த வேக வச்ச நேந்திரம் பழத்தை சாப்பிடுங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.